எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. நான் யாஸ் அகாடமியில் படிக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற டாபிக் என்னென்னா டெல்லி சுல்தான்கள். டெல்லி இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையுமே எங்கள் சார் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தான்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தவர் முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல் அரேபிய படையெடுப்பாளர் பின்னாடி காசு வச்சுருப்பாரு. முகமது பின் காசிம் அப்படிங்கிறது பின்னாடி காசு வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கஜினி வந்திருப்பாரு, 1000ல் வந்திருப்பாரு. அதனால் கஜினி சரியாக 1000க்கு படையெடுத்து வந்தார். சோமநாதபுரம் ஆலயம் கொள்ளையடிப்பு வந்து 10:25க்கு நடந்திருக்கும். அதனால் சோமநாதபுரம் ஆலயம் கஜினி வந்து சரியாக 10:25க்கு சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்களை வந்து பார்த்தோம்னா 5 வம்சமாக பிரிச்சிருப்பாங்க. அடித்து கிள்ளி துப்பினாலும் சைட் அடிப்போம் லேடியை அப்படின்னு. அடிச்சு அப்படின்னா அடிமை வம்சம், கிள்ளி அப்படின்னா கில்ஜி வம்சம், துப்பினாலும்னா துக்ளக் வம்சம், சைட் அடிப்போம் லேடி அப்படின்னா சையது வம்சம், லோடி வம்சம். இதோட டெல்லி சுல்தான்களோட ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம். மாமா லுக்கு விட்ட அடிமை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடிமையை வந்து மாம்லுக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தோட இதாக இருப்பார். தலை லாகூர்லேருந்து டெல்லிக்கு ஐபைக்கில் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபைக்னா வந்து ஐபக். அவர் வந்து தலைநகரை வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். அதான் வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு ஐபைக்கில் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நிறைய கொடைகளை வந்து வாரி வாரி வழங்கினதுனால லால் பக்ஸா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கும். இவர் பெரிய லால் பக்ஸா ஹைபைக்கில் தான் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவர் 2 மசூதி வந்து கட்டியிருப்பார். ஒரு குத்து விட்டா உள்ளே இருக்க மசூதியெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்ற ஒரு மசூதி. ஃபஸ்ட்டு மசூதி வந்து பார்த்திங்கன்னா அஜ்மி கிஸ்மி பாட்டு பாடுவாங்க, அந்த ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து சவுகன் அப்படிங்கிற குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பார். சவுகன் குதிரையிலேருந்து ஐபைக்கு பொத்துன்னு விழுந்து இறந்து போச்சு. பொத்துன்னு விழுந்துச்சுன்னா 1210 அந்த டைமில் இறந்து போயிருப்பார். அதான் பொத்துன்னு விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து இவருக்கு அப்புறம் வந்து அடிமை வம்சத்தில் வந்து இவர் வந்திருப்பார், இல்துமிஸ் வந்திருப்பாரு. அவர் வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிமையின் அடிமை இல்துமிஸை இழுத்துட்டு போயிட்டாரு. அந்த 40 பேர் வந்து துரத்துனாங்க. ஏன்னா 40 பேரை வந்து கொண்ட ஒரு குரூப் வந்து அவர் வச்சிருப்பாரு. சகல்காணி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவர் வந்து அடிமையின் அடிமை, அதான் இல்துமிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து 2 நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. டங்கா வெள்ளி, ஜிடால் செம்பு. டங்கானா வெள்ளி நாணயம், ஜிடால்னா செம்பு நாணயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அரேபிய மொழியில அவரோட பேர் வந்து எழுதியிருக்கும். அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பொண்ணு ரஷ்யா வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாங்க. முதல் பெண் சுல்தான் வந்து ரசிக்கும்படி இருப்பாங்க. அதான் ரஷ்யா பேகம். அவருக்கு அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4, 5 பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பால்பன் வந்திருப்பார். அப்போ ரஷ்யா வெளிவந்தவர்கள் வந்து முதல்ல வந்து ரம் குடிப்பாரு. கடைசியா வந்து பாலும் மண்ணும் சாப்பிடுவாரு. இப்ப அடுத்து வந்து பால்மன் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் அதாவது கடவுளோட கோட்பாட கொண்டு ஆட்சி நடத்தினவரு. பைப்போஸ்ல கால தொட்டு முத்தமிட்டு வணக்கமிட்டா பாலும் மண்ணும் வாங்கி தரேன் அப்படின்னு பைப்போஸ் வணக்க முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து பைப்போஸ் கடவுள் கோட்பாடு வந்து அதிகம் உள்ளவர். அதுக்கு அந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவரு திவானி அரசு அப்படின்ற ஒரு ராணுவ படையை வந்து வச்சிருப்பாரு. திவானி அரசு ராணுவக்காரங்க பாலும் மண்ணும் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கி சங்கி பேரன் கொலைகாரன் பாலும் மண்ணும் சாப்பிடுவான். சட்லஜ் நதியை தாண்டி படையெடுத்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மங்கி சங்கி பாருன்னா மங்கோலியர்கள் படை வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்களுக்கு ஒரு பெரிய துன்பமா இருந்துச்சு. ஸோ அவனால மங்கோலியர்களுக்கு தடை போடுறதுக்காக அவங்களுடைய பேரன்ட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் வாங்கியிருப்பாரு இல்துமிஸ். எங்கள நீங்க வந்து படையெடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அதான் மங்கி சங்கி பேரன் கொலைகாரன். ஏன்னா அவரோட பேர் வந்து குலபகான் அப்படின்னு சொல்லிட்டு, சட்லஜ் நதியை தாண்டி படையெடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் இல்துமிஸோட பையன் பேர் 2 பேருமே வந்து கையுன்மார், கைகுபாத் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பால்பனோட பேரன். பால்பனோட பேரனும், பையனும் கைப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கில்ஜி வம்சம் தொடங்கியிருக்கும். ஜலாலுதீன் கில்ஜி வந்து தொடங்கியிருப்பாரு. அவர் கருணை உள்ளம் கொண்டவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி வந்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சியப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தே நெறைய போர்கள் வந்து எடுத்திருப்பாரு. தேவகிரி ராஜா தேவகிரி ராஜா கூஜாவுல இருக்க ரத்தத்தை எடுத்து சித்தி மேல தெளிச்சு மால்வாவ கைப்பற்றிட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாரு. இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு சொல்லி தரதுனால ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமான டாப்பிக்க கூட நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். டக்குனு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் யாஸ் அகாடமிக்கு வாங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். ஷார்ட் டைம்ல நம்ம வந்து வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.